சர்ச்சை மன்னன் மோகன்லால் அவர்களை பற்றி யானை தந்தம் வச்சிருந்தாரு அப்படிங்கிற அந்த 2011 வருமான வரி வழக்கு ஒரு 15 வருஷம் நடந்துகிட்டது. தற்பொழுது அவர் ஒப்படைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதுலேருந்து வரக்கூடிய செய்திகள் பயங்கர கான்ட்ரவர்ஷியலை கிரியேட் பண்ணியிருக்கிறது. தேவாரா பகுதியில் இருக்கிற மோகன்லால் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 யானை தந்தம் கைப்பற்றினாங்க. இந்த 4 யானை தந்தம் கைப்பற்றினப்ப பார்த்தீங்கன்னா மோகன்லால் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்தது. எப்படி நீங்கள் இந்த யானை தந்தத்தை வச்சிருந்தீங்க வீட்டில், அது சட்டப்படி விரோதம், இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு துறை மோகன்லாலை விசாரிச்சாங்க. ஆனால் மோகன்லால் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பரிசா வந்தது அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 2011 2025 வரைக்குமே வழக்கு நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையை மாட்டிக்கிட்டாரு. மாட்டி 4 தந்தம் தான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2011 நடந்த ரைட்ல பிடிச்சாங்க. இப்ப மோகன்லால் வெளிப்படையா என்னன்னா, நான் இதில் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்களே சார், ஃபர்தர் என்ன சார்? அது ஆக்சுவலி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப தான் செய்வாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்த தந்தம் எந்த காலத்தில் வாழ்ந்த யானையிலேருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா டிஎன்ஏல ஏஜிங் ரொம்ப முக்கியம். ஏஜிங் சமீபத்தில் தான் இருக்குது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளேன்னா அது ரொம்ப பெரிய விசாரணை வளையத்துக்குள்ளே மோகன்லால் கொண்டு வருவாங்க. அதுலேருந்து அவர் தப்பிக்கிறது கஷ்டம். சாமானியானுக்கு வளையாத சட்டங்கள் சில நேரங்களுக்கு சாமர்த்தியசாலிகளுக்கு வளையும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பணம், பேரு, புகழ் இருக்கும்போது அது அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான ஒரு நடிகராக இருக்காரு. பல அரசியல் தலைவர்களோட நெருங்கிய தொடர்பில் நட்பில் இருக்கிறாருன்னும் போது. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பாபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இப்போ மலையாள திரையுலகத்தை உலுக்கிய ஒரு செய்தி, பலருக்கும் நினைவிருக்கும், சிலர் மறந்திருக்கலாம். ஒரு நீண்ட கால செய்தி தான். பட் அது சினிமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தோட ஒதுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் நாட்டை ஆள்வதுண்டு. அப்படி தான் இந்த நட்சத்திரத்திற்கும் ஒரு பின்னி பிணைந்த கதை இருக்கிறது. இப்போ அவர் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸால் மட்டுமே இவர் தப்பிச்சிட்டாரு அல்லது இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் அப்படின்னு எப்போவுமே சர்ச்சைகள் வருவதுண்டு சார். அப்படி தான் சர்ச்சை மன்னன் மோகன்லால் அவர்களை பற்றி யானை தந்தம் வச்சுருந்தாரு அப்படிங்கிற அந்த 2011 வருமான வரி வழக்கு ஒரு 15 வருஷமாக நடந்துகிட்டது. தற்பொழுது அவர் ஒப்படைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதுலேருந்து வரக்கூடிய செய்திகள் பயங்கர கான்ட்ரவர்ஷியலை கிரியேட் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்களா அந்த செய்தி? உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அந்த ரைடெல்லாம் பற்றி ஞாபகம் இருக்கா சார்? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2011 ஜூன் ஜூலை, அது மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ரைடு மலையாள இண்டஸ்ட்ரியில் வருமான வரித்துறை ரைட் பண்ணாங்க. மோகன்லால் வீட்டில் ரைட் பண்ணாங்க, மம்முட்டி வீட்லேயும் ரைட் பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோகன்லால் மம்முட்டிக்கெலாம் பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் வீட்டில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தேவாரான்னு மோகன்லாலுடைய வீடு இருக்கிற இடத்துல ரைட் நடந்துச்சு. அப்புறம் மம்முட்டியோட வீட்டில் ரைட் நடந்துச்சு. கேரளாலே பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம், கொச்சின், திருச்சூர், இப்படி பல இடங்களில் ரைட் நடந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ரைட் நடந்தது, சென்னையில் ரைட் நடந்தது. ஸோ பல இடங்களில் ரைட் பண்ணாங்க. அந்த ரைடு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அன்னைக்கு பெருசாக பணம் கைப்பற்றப்பட்டது, நிறைய விஷயங்கள் கைப்பற்றப்பட்டது. அதை விட பெருசாக பேசப்பட்டது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல, அந்த தேவாரா பகுதியில் இருக்கிற மோகன்லால் வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 யானை தந்தம் கைப்பற்றினாங்க. அந்த 4 யானை தந்தம் கைப்பற்றினப்ப பார்த்தீங்கன்னா மோகன்லால் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்தது. எப்படி நீங்கள் இந்த யானை தந்தத்தை வச்சுருந்தீங்க வீட்டில், அது சட்டப்படி விரோதம், இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு துறை மோகன்லாலை விசாரிச்சாங்க. ஆனால் மோகன்லால் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பரிசா வந்தது அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானை தந்தம் வச்சுக்கிறது சட்டப்படி விரோதம். நம்ம எப்படின்னா யானை தந்தம், யானையை வேட்டையாடுறது, மயிலை வேட்டையாடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புலி, வனவிலங்குகள் வேட்டையாடுறது தவறுதான். முழுக்க நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை கிடைக்கும். மனவிடங்கள் நீ வேட்டையாடி மானகின்னு வேட்டையாடினு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கடுமையான தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை என்னும் போது அது தந்தம் விலை உயர்ந்தது. தந்தம் எப்போவுமே யானை தந்தம் பெரிய மதிப்பான ஒரு விஷயம். யானை தந்தம் 4 தந்தம் வச்சிருக்காரு அப்படின்னும் போது இது எங்கேருந்து கிடைச்சதுன்னு துறை விசாரிச்சாங்க. வழக்கு தொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சட்டவிரோதமாக இதை வச்சிருந்தார் அப்படின்னு வழக்கு தொடுத்துட்டாங்க. அன்னைக்கு இது பெருசாக பேசப்பட்டது, மிக பெருசாக பேசப்பட்டது. 2011 மோகன்லால் சிக்கிட்டாரு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அவர் இந்த வழக்குலேருந்து அவர் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் அந்த வழக்கு நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருந்தது. அது அந்த 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 2011 பெரிய குற்றச்சாட்டு மோகன்லால் மேலே எழுந்துச்சு. எப்படி இவர் தப்பிக்க போறான்ற மாதிரிலாம் இருந்தது. அது நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த சம்பவம்.
அதான் சார். இப்ப அன்றைய தினம் வந்து கரெக்ட்டா எல்லா இடத்துலயும் ரைடு வந்த செய்திகள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனா, அந்த யானை தந்தங்கள் மாட்டுன விஷயம் தான். அப்ப யானையை வேட்டையாடினது யாரு? அந்த யானை தந்தம் எங்கேருந்து வாங்குனாங்க? என்ன பர்ப்போஸ்க்காக வாங்குனாங்க? எதற்காக வச்சிருக்காங்க? ஏன் உரிமம் இல்லையா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அவர் மீது பாய்ஞ்சது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமே பாயும். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கூட செய்யப்படுவாருங்கிற கேள்விகள்லாம் வந்தது. ஆனா, அதற்கு பிறகு அப்படியே ஒரு 15 வருஷம் நீண்ட ஜவ்வு மாரி இழுத்துக்கிட்டு இருந்தது வழக்கு. அப்புறம் அவர் உரிமம் வச்சிருக்கேன்னு வேற சொன்னாரு. அப்புறம் உரிமத்த கேன்சல் பண்ணி கோர்ட் சொல்லுது. என்ன இப்படி நெறைய குழப்பங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு சார். அந்த யானை தந்தம் வந்து சிக்கும்னு அவர் நினைக்கவே இல்ல. அவர் யானை தந்தம் வந்து ஒரு ஷோ மாரி அவர் வீட்ல வச்சிருந்தாரு. சிக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் மேல பெருசா பிரச்சனை ஆயிருச்சு. ஒரு வழக்கு தொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, விலங்குகள் பாதுகாப்பு வந்து மீறியிருக்காரு. இவர் வேட்டையாடினாரா? கேள்வி வரதானே செய்யும். இவர் வேட்டையாடினாரா? இல்ல என்ன நடந்தது? யாருக்கிட்ட இருந்து இவருக்கு வந்து இந்த பரிசு பொருள் வந்தது? அப்படி மாரி அன்னைக்கே வந்து பெருசா பேசினாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து பரிசா வந்தது. நான்லாம் வந்து வேட்டையாடிலாம் இத வந்து எடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காலங்காலமா வந்து இது பரிசா வந்த ஒரு பொருள் தான். மத்தபடி வந்து இதில ஒண்ணும் மர்மமே கிடையாது. நான் வந்து இத வந்து மறைச்செல்லாம் வைக்கல. நான் வந்து இது எனக்கு தெரியாது. நான் வந்து வச்சிருக்கிறது தவறுங்கிறதே எனக்கு தெரியாது. நான் வச்சிருந்தேன். அது தப்புன்னும்போது நான் அத வந்து ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியாம நான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாரி பல வாதங்களை வந்து மோகன்லால் வந்து கோர்ட்ல நடத்துனார். நீங்க சொன்ன மாரி வந்து நீண்ட காலமா கிட்டத்தட்ட 2011லேருந்து 2025 வரைக்குமே வழக்கு நடந்துச்சு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆ இந்த இந்த வழக்குல வந்து மோகன்லால் வந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்னு ட்ரை பண்ணார். நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பவர் சென்டர் மாரி. கேரளால வந்து அவரு நடிகர்கள் நான் அந்த நாட்ட ஆள முடியாதே தவிர, ஆனா வந்து அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு. மோகன்லாலுக்குலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரசியல் செல்வாக்கு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த அந்த செல்வாக்க வச்சு இந்த வழக்கையும் நீண்ட காலமா நடத்திட்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 2015, 16 காலகட்டம் எனக்கு சரியா அந்த வருடம் மட்டும் தெரியல. அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, சட்டத்தையே சில திருத்தங்கள் பண்ணி, இந்த மாரி வந்து பரிசு பொருளா வந்தா வச்சுக்கலாம். வீட்ல வச்சுக்கலாம். தப்பு 18 கிடையாது. சம்திங் ஏதோ சேஞ்ச் பண்ணி இவருக்கு ஒரு உரிமம் மட்டும் குடுத்துட்டாங்க. ஆமா. சின்ன சட்ட திருத்தம் பண்ண மாரி தான் இருக்கு. பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உரிமம் குடுத்துட்டாங்க. அதாவது லைசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வச்சுக்கிறதுக்கு லைசென்ஸ் குடுத்துட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமும் இந்த வழக்கு நடந்துகிட்டே தான் வந்துச்சு. அந்த லைசென்ஸ் குடுத்ததுக்கப்புறமும் இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்தது. ஆனா, இப்ப 2025 அக்டோபர்ல என்ன சொல்லியிருக்கு, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த லைசென்ஸ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. லைசென்ஸ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த லைசென்ஸ் குடுக்க போச்சு? இது வந்து ஒரு ஒரு இந்த இந்த சட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா இருக்கு நம்ம இந்திய நாட்ட பொறுத்தவரைக்கும். அப்படி இருக்கும்போது வன விலங்குகளை வேட்டையாடி கிடைக்கக்கூடிய பொருட்கள் தந்தமோ பல்லோ எது வேணா இருக்கலாம். புலி நெகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. டாலரே பண்ணி போட்டுவாங்க. அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது சட்டப்படி கடுமையான தண்டனைக்குரிய விஷயம். கடுமையா வந்து அது தண்டனை கிடைக்கும். நிச்சயமா அதை வச்சுக்க கூடாது. அதுக்கு எப்படி லைசென்ஸ் கொடுக்க போச்சு? அது எப்படி லைசென்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைசென்ஸை வந்து 2025 அக்டோபர்ல ரத்து பண்ணிட்டாங்க. லைசென்ஸை ரத்து பண்ணதுக்கு அப்புறம் மோகன்லால் வந்து ரொம்ப பயந்து போயிட்டார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயந்து போய் அவரு அதாவது எப்படி சொல்றது, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையை மாட்டிக்கிட்டாரு. மாட்டி 4 தந்தம் தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2011ல நடந்த ரைட்ல பிடிச்சாங்க. ஆனா இப்ப மோகன்லால் வந்து வெளிப்படையா வந்து என்னன்னா, நான் வந்து இது வந்து சப்மிட் பண்ணி அவங்கள பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல வந்த தகவல் தான் தற்போது அதிர்ச்சியா இருக்கு சார். ஆமா. அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து எனக்கு உண்மையாலுமே தெரியாது. சட்டவிரோதம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, அது என்ன சொல்றாரு அப்படின்னா, 4 தந்தான அன்னைக்கு பிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து எப்படின்னா, என்கிட்ட 10 தந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. 10 1 இல்ல 10 தந்தம் வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அத பிடிச்சது போக அவர் வீட்ல வச்சிருந்திருக்கிறாரு. அது இல்லாம 46 கிலோ இந்த யானை தந்தத்திலே பார்த்தீங்கன்னா சிலைகள், அதாவது வந்து சாமி சிலைகள், கிருஷ்ண சிலை, ராம சிலை, முருகன் சிலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில் இருக்குல்ல, அந்த திருப்பதி கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தில் வந்து சின்னதா மினியேச்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சிலை செஞ்சது. இப்படி வந்து கிட்டத்தட்ட 13 சிலைகள் 46 கிலோ எடை உள்ள தந்தத்திலே செஞ்ச சிலைகளை வந்து வச்சிருந்திருக்கிறார். அதையும் வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஓவியங்கள், அவர்கிட்ட இருந்த சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பொருட்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்க முடியாது. அரசாங்கம் அனுமதி கிடையாது. அரசாங்கம் அனுமதி கொடுத்தா கூட அதை ரத்து செஞ்சு இதெல்லாம் சரண்டர் பண்ணணும்னு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் வந்து எப்படி இவர்கிட்ட வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற கேள்வி வரத்தான் செஞ்சிருக்கு. ஆனால் அவர் வந்து நிச்சயமாக அவர் வந்து யானையெல்லாம் வேட்டையாடி இந்த தந்தங்கள்லாம் அவர் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதெல்லாம் வழியாக எனக்கு வந்து பரிசு பொருட்களாக வந்தது, அதை தான் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது. அது நியாயமாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரபலங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு காலத்தில் வந்து கிடைச்சது வந்து பரிசு பொருளாக கொடுத்துருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோகன்லால் மேலே இன்னைக்கு வந்து
ஒரு ஒரு பார்வை அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோகன்லால் வந்து சிக்கல்ல மாட்டிக்குவார் அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இன்னைக்கு வந்து கேரளால இருக்கு. இந்த இந்த தீர்ப்புக்கு அப்புறம். அது சார் இப்ப எல்லாத்துமே அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. 10 தந்தங்கள், 46 தந்த சிலைகள், அதுல 13 கிராஃப்ட் ஓவியம், அது இதுன்னு எக்கச்சக்கம். ஆக்சுவலி இந்த வழக்குல அவர் வருமான வரித்துறை அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. பட் இதுல இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கதா சொல்றாங்களே சார். ஃபர்தர் என்ன சார்? அது ஆக்சுவலி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப தான் செய்வாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏன் அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த தந்தம் வந்து எந்த காலத்தில வாழ்ந்த யானையிலேருந்து எடுக்கப்பட்டது. அதாவது சமீபத்தில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ, 40 வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்ததா? இல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80, 100 வருஷங்களுக்கு முன்னாடி அது வேட்டையாடி எடுக்கப்பட்டதா? அப்படிங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அண்ட் ஆல்சோ அது கண்டுபிடிக்க முடியும். ஒரிஜினலானும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. மேபி அது ஒரிஜினலாவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரபலங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒரிஜினலா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அது ஒரிஜினலா அப்படிங்கிறதும் நீங்க சொன்ன மாரி பரிசோதிப்பாங்க. ஏன்னா வந்து யாராவது வந்து பொய் சொல்லி இந்த இரிடியம் குடுக்குறோம், அது இதுன்னு நெறைய விக்கிறாங்கல்ல. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, சதுரங்க வேட்டை படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாரி எதுவும் ஏமாத்தி கீமாத்தி பெரிய காசு குடுத்து லட்சக்கணக்கில காசு குடுத்து மோகன்லால் வந்து வீட்ல வாங்கி வச்சிருந்தாரா? அவர் ஒரிஜினல் நெனச்சுட்டு இருக்காரா? இல்ல அது உண்மையாலுமே ஒரிஜினலான்னு தெரியல. ஆனா, அந்த 4 யானை தந்தங்கள் முதல்ல எடுத்துட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் ஒரிஜினல் தான்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வச்சிருக்கிற பல விஷயங்கள் ஒரிஜினலா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த ஏஜிங்ன்னு சொல்லுவாங்க. எந்த காலகட்டத்தில இருந்தது வாழ்ந்த யானைகளோட தந்தங்கள் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சமீபத்தில ஒரு 20 வருஷம், 30 வருஷம் அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சாங்கன்னா, அது நிச்சயமா மோகன்லாலுக்கு ஒரு பெரிய சிக்கல உண்டு பண்ணும். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனா, இப்ப மோகன்லாலும், சர்ச்சைகளும் பிரிக்க முடியாத ஒன்றா மாறி போயிருக்கிறாங்க. ஆனா, எந்த சர்ச்சைக்குமே ஒரு வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டாரு. சாஃப்ட்டாவே ஹேண்டில் பண்றாரு சார் எப்படி சார்? சில பேரோட அது வந்து சாதுரியமா சில விஷயங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்பவுமே எப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அத வந்து வெளிப்படையா பேசி, அத மேலும் சிக்கலாக்கி, மேலும் பிரச்சனையாக்கி, அவர் சொல்றத மறுபடியும் வந்து ஒரு சர்ச்சையா எடுத்து பேசி, எப்படி வச்சிருந்ததே தப்பு, எப்படி இப்படி பேச போச்சு, அப்படி இப்படி நெறைய விஷயங்கள் எது பேசினாலும் தப்பாயிரும் அப்படின்னும்போது, மௌனமா கடக்கிறதுங்கிறது சில பேருடைய நேக்கு அது. அது வந்து நைஸா கடந்துருவாங்க. அந்த மாரி நெறைய சர்ச்சைகள்ல வந்து சிக்கியிருக்கிறாரு. இப்ப அந்த எப்படி சொல்றது, மீ டூ சர்ச்சை வந்துச்சு இல்லையா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நேரத்தில அந்த அம்மா, அத நடிகர் சங்கம், மலையாள நடிகர் சங்கம், அங்க அவங்களே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து சர்ச்சைகள் மோகன்லால் மேல வச்சிருந்தாங்க. மோகன்லால வந்து அந்த நேரத்தில சிக்க வைக்கணும்னுலாம் பேசப்பட்டது. அது அப்படியே கடந்தாங்க. அது அப்படியே ஒண்ணும் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொது வெளியில ஒரு ஒரு அசிங்கமான ஒரு செய்கை ஒண்ணு செஞ்சிருப்பாரு. மம்முட்டியும் மோகன்லாலும் உட்கார்ந்திருக்கும்போது. அந்த வீடியோஸ், ஷார்ட்ஸ்லாம் கூட நெறைய இடங்கள்ல இருக்கு. இன்னைக்கு கூட இருக்கு YouTubeல. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, பதிலே சொல்லாம மோகன்லால் வந்து கடந்தாரு. ஸோ இந்த சர்ச்சையும் வந்து பெருசா வந்து பேசப்படுற சர்ச்சை. இந்த சர்ச்சை வந்து கடுமையான சர்ச்சை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க சொத்து குவிப்பு வழக்குல அதிகமான சொத்து வச்சிருந்தா கூட, அது ஏதாவது நீங்க கணக்கு வழக்கு காமிச்சாவது, நீங்க இல்ல ஃபைன் கீன் கட்டியாவது நீங்க வெளில வந்துரலாம். ஆனா இந்த மாரி சர்ச்சைக்குள்ள சிக்கும்போது அது ரொம்ப சிக்கல். நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல ஏஜிங் ரொம்ப முக்கியம். ஏஜிங் வந்து சமீபத்தில தான் இருக்கு. ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்குள்ளேன்னா, அது ரொம்ப பெரிய விசாரணை வளையத்துக்குள்ள மோகன்லால் கொண்டு வருவாங்க. அதுலேருந்து அவர் தப்பிக்கிறது கஷ்டம். சார். மான வேட்டையாடின வழக்குல அங்க ஒரு மான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு வாழ்க்கை ஃபுல்லா. இப்படித்தான் இப்ப வந்து அது அவரு புண்ணியம் பண்ணாரு. பட் இவரு வாங்கி வச்சிருந்த வழக்குலயே இவ்வளோ கஷ்டப்படுறாரு. பட் தொடர்ந்து கேரளா இப்ப சமீபத்தில அந்த கோல்டு சம்திங் வாங்கி அது அதில ஒரு இஷ்யூ ஆகி ஒரு ஆமா. ஆக்சிடென்ட் ஜெயராம் ஆமா, வந்து ஆமா. சிக்கினாரு. ஜெயராம் வந்து அவர் அதுல சம்மந்தமே படல. சம்மந்தப்படாட்டியும் அந்த பொருள ஆனா பார்த்தீங்கன்னா, வச்சிருந்தாரு, அந்த பூஜை பண்ணாரு. ஐயப்பன் கோயில்ல இருந்த அந்த 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 கதவுல இருந்த தகடுகள், தங்கத் தகடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து எடுத்து வேற போலியான தகடுகள வச்சிருந்தாரு. அத கண்டுபிடிச்சு விசாரணை நடந்தது. அதுல ஜெயராமுக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி, ஜெயராமுடைய சென்னை வீட்ல எல்லாம் கூட வந்து விசாரணை பண்ணாங்க. ஸோ இது அப்பப்போ பிரபலங்கள் வந்து சிக்கிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில பரிசு பொருட்கள் வரும்போது அத வந்து யார் குடுக்குறா, என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறது பெருசா புரிஞ்சுக்காம வாங்கிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரபலங்கள் இப்ப ஐயப்பன் கோயில் ஜெயராம் மேட்டரே எடுத்துக்கங்களேன். கோயில் போறதுக்கு ஈஸியா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா போலான்னு நெனச்சு போனது, அது சிக்கலா வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த மாரி நெறைய நேரங்கள்ல சிக்கல் வந்துரும். அந்த சிக்கல்கள் வந்து பிரபலங்களுக்கு வரத சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாது. ஆனா மோகன்லால் அவரு ஹானஸ்ட்டா சொல்றாரு. இது வந்து பரிசு பொருட்களா வந்தது மட்டும் தான். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ வந்து தன்னிச்சையா எல்லாத்தையுமே வந்து குடுத்துறதுக்கு தயாராயிட்டார். குடுத்துட்டார். ஆனா அவர் மேல அதான் சார். இந்த அம்மா சங்கம் கூட பல புகார்கள்லாம் டைரக்ட்டாவே மோகன்லாலை சாடிய வரலாறு நெறைய இருந்தது. பட் ஒரு 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 பவர்ஃபுல் சென்டரா இருக்காரு. அதனால அவருக்காகவே சட்டங்கள்லாம் சில வளைக்கப்பட்டதாங்கிற அளவுக்கெல்லாம் வந்து சில கேள்விகள் ஏன்னா இது ஒரு சாதாரண மனுஷன் இத வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் அது மிகப்பெரிய அளவுல இருக்கும். பட் மோகன்லால் அதுலருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கார்ல. அப்ப சைலன்ட் ஒரு பொலிட்டிக்கல் பவரா இருக்காரோ?
நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் பவர் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, மோகன்லால், மம்முட்டி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கேரளா இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுலயும் மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அதில வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஸோ அது எப்படின்னா, சாமானியானுக்கு வளையாத சட்டங்கள் சில நேரங்களுக்கு சாமர்த்தியசாலிகளுக்கு வளையும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, பணம், பேரு, புகழ் இருக்கும்போது, அது அங்க கேரளால பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு செல்வாக்கான ஒரு நடிகரா இருக்காரு. பல அரசியல் தலைவர்களோட நெருங்கிய வந்து தொடர்புல, நட்புல இருக்கிறாருன்னும்போது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எப்படியாவது உதவி செய்வாங்க. அப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவர் தெரியாம செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதுதான் உண்மையா இருக்குமே. ஆனால் நிச்சயமா பார்த்தீங்கன்னா, அதுலருந்து இந்த வழக்குலருந்து அவர் விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில மொத்தமாவே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் சார். இப்ப வந்து ஆல்மோஸ்ட் அந்த உரிமத்த ரத்து பண்ணியிருக்காங்க. லைசென்ஸ் ரத்து பண்ணவும் அந்த பொருள ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் இவ்வளவு தந்தங்கள் இருக்கு, தந்த சிலைகள் இருக்கு, இத்தனை கிலோல இருக்கு அப்படிங்கிற அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததுக்கு பிறகு மோகன்லால் அவர்களுடைய அந்த பின்னணி வழக்கு 2011 என்ன நடந்தது? இந்த 15 வருட இந்த வழக்கின் பின்னணி என்ன? சட்டங்கள் இவருக்காக வளைக்கப்பட்டதா? யார் அத வளைச்சா? அப்படின்னு நீதிமன்றமும் பல கேள்விகளை எழுப்பி உரிமத்த ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப சரண்டர் பண்ணியிருக்காரு. மேற்கண்டவர் மீது என்ன நடவடிக்கை பாயுதா? அல்லது என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் சார் பார்க்கணும். எனிவேஸ் அதான் வனவிலங்குகளை வேட்டையாடுவதோ அல்லது வேட்டையாடிய பொருட்களை வைத்திருப்பதோ மிகப்பெரியதளவுல ஒரு குற்றமா தான் இந்திய நாட்டில வந்து சட்டம் இருக்கிறது. அப்ப அத வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட. அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.